வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் சேனலில் நம்ம செய்ய போகிறது ஆட்டோட மண்ணீரல், அதாவது சுவரொட்டி மற்றும் இதயம் சுட்டக்கறி. அதோட பயன் என்னன்னு பார்த்தா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இரத்தத்தை அதிகரிக்கும். இதயம் சாப்பிட்டோன்னா நமது இதயத்திற்கு பலன் கிடைக்கும், மன ஆற்றல் பெருகும். இதை நீங்கள் கடையில் போய் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த கருப்பாக இருக்க பார்த்திங்களா, அதுதான் சுவரொட்டி. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் பேத்துக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். மித்ததெல்லாம் இதயம். வீட்டிலேயே எப்படி சுடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதற்கு தேவையானவை நெய், மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு. முதல்லையே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மசாலாலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெய், இது டேஸ்ட்டுக்காக டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா உப்பு மசாலா எல்லாமே அதுக்கு சேர்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. வெயிலில் வைக்கிறதுனாலும் சரி. நல்லா பாயிண்டடான ஒன்று எடுத்து அதில் நல்லா குத்தி வச்சுக்கோங்க. நம்ம அனலில் நல்லா காட்டணும், 4 பக்கமும் காட்டணும். எல்லா பக்கமும் அந்த தீ இருக்கிற மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். இதில் எண்ணெய் இறங்குறது நல்லா தெரியும். நல்லா சுட சுட நம்ம எண்ணெய் நல்லா இறங்கும். வெளியில் அடுப்பு வச்சு பண்ணினாலும் ஓகே. நம்ம அந்த ஆப்ஷன் இல்லாதவங்க நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறதுனால இந்த எண்ணெய் இறங்குறப்ப நம்ம அந்த பேர்னரில் தான் அந்த எண்ணெய் இறங்கும். ஸோ இதோட ஒரே நெகட்டிவ் என்னென்னா, நம்ம இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். சுட்டு முடித்த உடனேயே அந்த பேர்னரை ஹீட் போனதுக்கப்புறம் அந்த பேர்னரை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் சூடேறிடுச்சு. பாதி அளவுக்கு வெந்திருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பிளாக்காக இருக்குது. அந்த காலத்துலையெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு கறியையும் ஃபஸ்ட்டு சுட்டு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குழம்பெல்லாம் வைப்பாங்க. இப்போ நம்ம சுட்டு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இந்த ஆப்ஷன் இருக்கிறனால இப்போ எதை வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி அட்லீஸ்ட் எந்த ஒரு கறி வாங்கினாலும் ஒரு 10 பீஸ் எடுத்து அதில் பெப்பர் போட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரியே சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்திங் கூட. இப்போ கறி வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா நல்லா ஹார்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சுட்டக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த சுட்டக்கறியோட இந்த மாதிரி சாலட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், உப்பு, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.